ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். எப்போதும் ஆஸ் யூஷுவல் தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள், டைம் இருந்த வீடியோ பாருங்கள். எப்போதும் போல தான் விஜய் அவரோட ஆட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் எப்போ சொன்ன மாதிரி இந்திய அரசியல்லையே நம்ம தமிழக அரசியல் தான் வந்து பரபரப்பாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நேற்று வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ பிரம்மாண்டமான நிகழ்ச்சினா ஒரு கட்சியில் இணையிறது. ஸோ அதனால் வந்துட்டு தவக்க அரசியல் வந்த பிறகு எவ்வளோ மாறுதல்கள் இருக்குன்றதை பார்க்கலாம், எவ்வளோ குற்றச்செயல்கள் ஊழல் செயல்கள்லாம் வெளில வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜியோ வந்து இப்போ ஜியோ சிம் கார்டு வந்த பிறகு ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஏர்செல், யூனினார், அப்புறம் விஐ, ஸோ எக்ஸட்ரா இவங்க எல்லாருமே வந்துட்டு சில கம்பெனிகள் எல்லாம் மூடியாச்சு, பல கம்பெனி மூடியாச்சு. இப்போ இருக்குது ஜியோ அண்ட் வோடஃபோன், பிஎஸ்என்எல் அண்ட் ஏர்டெல், இவங்க தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதில் ஜியோவும் ஏர்டெல் தான் போட்டி மூணாவதாக வோடஃபோன் இருக்குது. ஸோ எதுக்குன்னா விஐன்னு வந்துச்சு. எதுக்குன்னா ஸோ இந்த விலையில் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஜிபி தர முடியும், இவ்வளோ சிம் கார்டு தர முடியும்ன்றது மாதிரி ஜியோ வந்துட்டு ஆஃபர் கொடுத்தாங்க, ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க, மக்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஜியோ வந்த பிறகு ஒரு பிரச்சனை வந்து சிம் கார்டுக்கு ஒரு வீடியோ கிளம்பி வந்தது. இல்லைன்னா 1 GB ஒரு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதுவும் சும்மா நெட்டு பார்க்கணும், வெளியே வந்துடும், நெட்டு பார்க்கணும், வெளில வந்துடும், இது இப்படி தான் இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஏர்டெல்லில் ஏமாற்றிட்டு இருந்தாங்க, ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க, நம்ம இந்தியாவே ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ப்ராடக்ட் பர்சன் கோடி கணக்கில் கொள்ளாடிச்சாங்க. அந்த மாதிரி டிவிக்கேன்னு ஒரு அரசு உள்ளே வந்த பிறகு தான் தமிழகத்தில் ஸோ எவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கு, டிஎம்கேவோட மனநிலை என்ன, ஏடிஎம்கேவோட மனநிலை என்ன, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் இவங்களோட மனநிலை என்ன, ஸோ இந்த கட்சி தலைமை எப்படி நடந்துக்கிறாங்க, ஏடிஎம்கே கட்சி தலைமை நடந்துக்கிறாங்க, இங்கே இருக்க முடியல, மக்களுக்கு சேவை பண்ண முடியல, நான் உண்மையாகவே இருந்தாலும் பண்ண முடியல, எவ்வளோ கொள்ளடிச்சாங்க, எவ்வளோ வருமானம் வருது, எக்ஸட்ரா எல்லா புள்ளி விவரங்களும் ஒன்றா வெளில வருது. எவ்வளோ பேருக்கு காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க, வேலைக்கு ஆகட்டும், ஸ்கூலுக்கு ஆகட்டும், எல்லாத்தையுமே லஞ்சம், ஊழல். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ண முடியும் விஜய் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறாரு. ஆனாலும் வந்துட்டு பத்திரிகைத்துறை ஆகட்டும், தாசில்தார் ஆஃபீஸ், எக்ஸட்ரா எங்கேயுமே லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒயின்ஸப்போ அவ்வளோ பிரச்சனை. ஸோ அதனால் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு டிவிக்கேன்னு ஒரு சிம் கார்டு உள்ளே வந்தது தான் ஏடிஎம்கே டிஎம்கேன்ற சிம் கார்டோட ஊழல் வந்து வெளியே தெரிய வருது. ஸோ பப்ளிக்கே தெரிய வருது. அதில் இருக்கிறவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே ஆளாகட்டும், டிஎம்கே ஆளாகட்டும். ஸோ அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க அவங்கவுங்க வாயால் உளர ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் மாட்டினா ஒருத்தர் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து அரசியல் சகஜம். ஸோ ஒரு கூட்டணி இருந்த வைகோவே வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு கரப்ஷன், கட்டிங், அப்புறம் லஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ நடந்துச்சுங்களா அதை பொறுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி உண்மையை உடைக்கிறார். ஸோ வந்து இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கெல்லாம் விரிவு காலம் வந்ததுக்கெல்லாம் விஜயனா தான் காரணம். ஸோ எதுக்கு சொல்லுவார்னா, ஒருத்தர் வந்தால் தான் இன்னொருத்தரோட போட்டி போட்டு முன்னேறது வேற, ஊழல் பண்ணி மக்களை ஏமாத்துறது வேறன்றது. அந்த மாதிரி வந்துட்டு மக்கள் இவ்வளோ நாளாக வந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. பல வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லிட்டு போட்டி போட்டு பல கோடி ரூபாய் எல்லாரும் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாரையுமே வந்து டிவிக்கு அரசு வந்து ஒவ்வொன்றா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு அந்த பணத்தெல்லாம் பிடுங்கி, சொத்தெல்லாம் பிடுங்கி மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து செலவு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் மக்களுக்கு சேவை பண்ணுறது பார்ப்பாரா, இந்த ஊழல்வாதிகளை ஒழிக்கிறது பார்ப்பாரான்றது புரியல. அதனால் வந்துட்டு பெரிய விஷயம். அதுக்கான பேஸ்மெண்ட்டை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக விஜய் போட்டுருக்காரு. அந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு ஏடிஎம்கே கூடாரமே காலியாகுது. ஸோ மெயினாக வந்து நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், ஏடிஎம்கே கூடாரம் காலியாகிறதுக்கு காரணமே அந்த எடப்பாடி, டுபாக்கூர் எடப்பாடி தான், டெட் பாடி தான் காரணம். அந்த டெட் பாடி தூக்கி வெளில போட்டாங்கன்னா ஸோ மறுபடியும் பழையபடி பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஏடிஎம்கே வளரும் அப்படின்னு பல வீடியோ சொல்லிட்டாங்க. பட் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் இருக்கிற தெரிஞ்ச முகங்களாலும் விஜயபாஸ்கர் ஆகட்டும், இன்னொரு பாஸ்கர் ஆகட்டும், சிவி சண்முகம், வேலுமணி, நிறைய பேர் வந்துட்டு எக்ஸட்ரா இந்த சுப்பையா, இந்த லேடிஸ்ங்கெலாம் வந்துட்டு ரிசைன் பண்ணாங்க இல்லையா, இவங்க எல்லாமே தெரிஞ்ச முகங்கள். அந்தந்த தொகுதியில் எல்லாமே கெத்து காட்டுறாங்க. ஸோ செங்கல்பட்டு, மதுராந்தகம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மீட்டிங் போட்டு கட்சியில் இணைச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போது நேற்று பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரிஞ்ச முகங்கள்லாம் அவங்க தொகுதியில் அவங்க தான் கெத்து, அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, மக்கள் அவங்க தான் நம்பியிருக்காங்க, அவங்க தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கெல்லாம் வந்துட்டு அங்கே போய் ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம். ஸோ ஜெயிக்கல, அது வேறு விஷயம். பட் மற்ற இடங்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்க, மக்கள் தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்க, நம்ம விஜயண்ணா ஜெயிச்சிட்டா, அது வேறு விஷயம். பட் இருந்தாலுமே இவ்வளோ போட்டி வந்தாலுமே, விஜயண்ணாவோட அலை வந்தாலுமே
விஜயண்ணா ஃபேஸ்க்காக ஓட்டு போடணும் இருந்தாலுமே பாதி பேர் ஓட்டு போடாமல் மீதி பேர் வந்துட்டு அவங்க பிடிச்ச எம்எல்ஏக்கள் போட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏடிஎம்கே டிஎம்கேல ஜெயிச்சிட்டோம். ஸோ இவங்களோட சொல் பேச்செல்லாம் கேட்காம எடப்பாடி வந்து நாசம் பண்ணது தான் இந்த ஏடிஎம்கே கட்சியே. இப்போ அவரோட ஜாலிக்கு என்னன்னா நம்ம எதிர்த்து அவனும் கேள்வி கேட்க அவனும் இல்லை, எல்லாமே வெளில போயிட்டு அவனுக்கு அதில் சீட் எல்லாம் கிழிச்சாச்சு, அடிமட்ட சீட்டே கிழிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அவ்வளோதான். ஸோ அதனால் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி அது வந்துட்டு எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது அது ஒரு இயக்கமாக வந்து மக்கள் சேவையாக இருந்தது. இப்போ வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிடுச்சு அப்படின்ற அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அதான் கரெக்டான விஷயம். ஏன்னா கார்பரேட் கம்பெனி தான் இது. அதனால தான் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கார்பரேட் கம்பெனியில் வந்துட்டு எல்லாருமே வந்து வேலை பார்க்க முடியாது. ஸோ ஏடிஎம்கே ஸ்பார்க் கார்பரேட் கம்பெனி. ஏன்னா கார்பரேட் கம்பெனி என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் சொல்லணும், ஹெச்ஆர் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் சரி எம்ப்ளாயிஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய உழைப்பாளி இருந்தாலும் சரி, அறிவாளி இருந்தாலும் சரி, உடனே மெயில் போட்டு நீங்கள் வெளில போங்க அப்படின்றோம், ஆட்டோமேட்டிக்காக வெளில போகணும், மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி கம்பெனிக்கு பிடிச்சா வச்சுப்பாங்க, பிடிக்கலன்னு தூக்கி வெளியேற்றுவோம். அந்த மாதிரி தான் எடப்பாடியை வந்து நடந்துட்டு இருக்கு. அதுதான் கார்பரேட் கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ அந்த தலைமையை அந்த டுபாக்கூர் பொருளாளரை தூக்கி வெளில போட்டோன்னா ஏடிஎம்கே நிம்மதி நிற்கும். எதுக்கு சொல்லுவார்னா, நேற்று வந்து ஏடிஎம்கே ஆட்கள் வந்துட்டு விஜயபாஸ்கர் 2 பெருவுருவங்கள் வந்துட்டு பெரிய டீம் வந்துட்டு நம்ம டிவிக்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மக்கள் சேவையாற்றுறதுக்காக வந்திருக்காங்க டிவிக்கில். விஜயண்ணாவை நம்பி வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆளுமைகள் அவங்கவுங்க அதை சொல்ல டெல்டா மாவட்டமே சீக்கிரமாக காலியாக போகுது. மொத்தமே டிவிக்கே பக்கம் தான் சப்போர்ட். இப்போ இடைத்தேர்தலாம் வந்து செம்ம கெத்தாக நிற்க போகிறோம். இப்போது டிஎம்கேல வந்துட்டு எப்படி சொன்னார் ஸ்டாலின், 4 நமதே 40 நமதே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு 7 எம்எல்ஏக்கள் 7 எம்எல்ஏ டிவிக்கே தான் நிற்க போகிறாங்க. டிவிக்கே விசில்ஸ்னதில் ஓட்டு போட போகிறாங்க. மக்கள் எல்லாருமே டிவிக்கே தான் போட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. மீன்ஸ் பாரு ஆளுங்கட்சி விஜயனா தான் இருக்கார். அவருக்கு ஓட்டு போட்டால் தான் அந்த தொகுதியில் நல்லது நடக்கும். மறுபடியும் வந்துட்டு நான் ரெட்டலி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டலி யாராச்சும் நின்று போட்டான்னு வச்சுக்கலாம், வேஸ்ட்டு. ஸோ இந்த பக்கம் திருச்சியில் அது டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு வச்சுக்கலாம், வேறு விஷயம். ஸோ அதனால் 7 தொகுதியிலுமே 7 தொகுதியா இல்லை வேறு யாருன்னா ரிசைன் பண்ணுவாங்க. ஒன்றும் சிவி சண்முகம் இருக்கார், அவர் ரிசைன் பண்ணாலும் 8 ஆகும். வேறு யாருன்னா 2 பேர் பிடிங்கிட்டு உள்ளே வந்தாங்கன்னா முடிச்சு சோழி. ஸோ அதனால் வந்துட்டு எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்கட்டே 10 வந்துச்சுன்னா கூட அதிசயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வராமல் இருந்தால் நல்லது அவங்க எம்எல்ஏக்கள். ஏன்னா தொகுதி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ விஜயனை கூவி கூப்பிடும் போதும் ஒருத்தருமே வரலை. இப்போ எல்லாமே ஏன் தான் இப்படி வந்து உழுறாங்கன்னே தெரியல. ஸோ பதவி இருக்குது, எம்எல்ஏன்ற பதவி இருக்குது, ஆனால் அமைச்சர்ன்ற மிகப்பெரிய பதவி இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு எம்எல்ஏ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அமைச்சரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, யாரும் கொடுக்கல. ஸோ அதனால் வெளில வராங்களா. எம்எல்ஏ பதவி கிடைக்கிறதே பெரும் கஷ்டம், சீட்டு கிடைக்கிறதே பெரும் கஷ்டம். ஸோ அதுலேயும் எம்எல்ஏ மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த பதவியை தூக்கி போட்டு வராங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ ஆல்ரெடி ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் கொள்ளடிச்சு நல்லா கோடி கோடியாக வச்சுருக்காங்க. நம்மளாம் சில 1000 லட்சத்தில் தான் பணத்தை பார்த்துருக்கோம். அவங்க எல்லாமே கோடி கோடியாக பொருளுறாங்க அப்படியே பணத்தை வச்சு, என்ன பண்ணுறது தெரியாமல். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு பதவி ஆசைன்றது பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் சேவை பெருசு இல்லை. மக்கள் தேவை வந்துட்டு பெருசாக இல்லை. அதனால் வந்துட்டு பெருசாக இல்லை. அதனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மக்கள் சேவை பெருசாக நினைக்காம பதவி தான் முக்கியன்ற மாதிரி டிவி கேட்க வராங்க. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்கிறது, அவ்வளோ பெரிய இது மதுராந்தது நடந்தது, இவங்களும் வந்து நடக்கிறாங்க. பட் ஆனால் விஜயனை வந்துட்டு எதுலையுமே கலந்துக்க மாட்டேங்கிறார். இவரை நம்பி தான் வராங்க, ஏன் கலந்துக்க மாட்டேங்கிறாருன்றது ஒரு ஒரு மைனஸாக எனக்கு தெரிஞ்சதுன்னா, பொருளாதார முன்னிலையில் சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றம் தனிப்பட்டவங்க பார்க்கலாம், ஒருவேளை மேபி பாதுகாப்பாக இருக்கலாம். விஜயனை வந்து ஏகப்பட்ட கூட்டம் அலமோது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த நேரம் பார்த்து டிஎம்கே ஏதாவது சதி பண்ணுவாங்க, அது கரூர் மேட்ரு மாதிரி நடந்துடலாம், அப்படி கூட இருக்கலாம் என்னோட கெஸ்ஸிங். அதனால தான் விஜயனை வந்து எங்கேயுமே வர மாட்டேங்கிறார். ஸோ செங்கல்பட்டில் அவ்வளோ ஒரு டீம் கூட்டம் வச்சு மீட்டிங் போட்டு பண்ணாங்க. மதுரை வந்து அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க டிவிக்கில், அதுக்கும் விஜயனா போல். ஸோ இப்போ நேற்று மகாபலிபுரத்தில் வந்து நடந்துச்சு ஸ்டார் ஹோட்டலில் ஈசிஆரில். ஸோ அதுக்கும் வந்து போல். ஆனால் கூட்டணிகள் தலைவரோட மீட்டிங்க்கு மட்டும் விஜயனா போனார். இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு தனித்தனியாக மீட் பண்ணி பேசுவாங்க. எப்படியா இருந்தாலும் மீட் பண்ண போகிறவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவார்னு நினைக்கிறேன். ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள்லாம் அப்போ வந்து பார்த்து மீட் பண்ணி பேசிக்கலாம். தலைவர்கள் மீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எம்எல்ஏக்கள் மீட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பிரச்சாரத்துக்கு எப்படி போகும் அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் வரும். விஜயண்ணா வராதுக்கு காரணம் ஏன் வரல,
அவ்வளோ கூட்டணி அவ்வளோ பேர் சேர்றாங்க, விஜய் ஏன் வரல, விஜய் ஏன் வரல அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு விஜய் அண்ணா வந்தாருன்னா அங்கே பயங்கர கூட்டம் இருக்கும். அவரை பார்க்கறதுக்காகவே பயங்கர, அதுவும் ஓப்பன் பிளேஸ் செங்கல்பட்டு சைடு மதுரைலாம் வந்துட்டு கட்டுக்கடை கூட்டம், அதுவும் நைட்டு மீட்டிங் மறுபடியும் ஒரு கருவுரம் மாறிடும். அதனால் அவர் வராமல் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பெட்டர். இந்த மகாபலிபுரத்து ஹோட்டலுக்கும் வந்திருக்கலாம், அங்கேயும் ஆர்வலர்கள் ஐ மீன் ரசிகர்கள் வந்துட்டு ரசிகர்களாகட்டும் கட்சி தொண்டர்களாகட்டும் எல்லாருமே வந்துட்டு ஒன்று கூட்டிட்டாங்கன்னா மகாபலிபுரமே ஸ்தம்பித்து நிற்கும். ஆல்ரெடி 200 பஸ்ஸு 100 காரு 500 காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் நேற்று வந்தாங்க, கூட்டமாக வந்தாங்க. ஸோ அங்கே நிற்கிறது நேற்று அல்லூரில் பட்டிருக்கும் அந்த ஸ்டார் ஹோட்டலில், அந்த இடமே அல்லூரில் பட்டிருக்கும். என்னடா இதுன்ற மாதிரி ஆகிருக்கும். ஸோ இந்த மீட்டிங் கூட அவங்க ஊர்லேயே வச்சிருக்கலாம். அதுக்காக தான் விஜயபாஸ்கர் இது ட்ரெய்லர் மட்டும்தான் எங்கள் ஊரில் இன்னும் நாங்கள் மீட்டிங் வைப்போம் அப்படின்ட்டு. அதுக்கும் விஜயனை கண்டிப்பாக போக மாட்டார். மறுபடியும் ஒரு கருவுரை மாறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பிரத்யேக செயல் வெளியீடு விஜயனை வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. பிரத்யேக செயலி பெரம்பூரில், ஸோ மக்களுக்காக வந்துட்டு நேரடியாக முதலமைச்சரே பார்க்குற மாதிரி ஒரு செயலை ரிலீஸ் ஆகி டிவியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்கள் புகாரை தடமறி பதிவு செய்யுங்கள்னு சொல்லிட்டு சம்மன் ஒரு ஆப்பு. ஸோ அவங்கவுங்க தொகுதியில் அந்தந்த எம்எல்ஏக்கள் அப்படி பண்ணி புகார் வந்துட்டு நீங்கள் நேரடியாக கொடுத்தால வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை நெட்டு மூலியமாவோ பண்ணுங்கள், பதிவுத்துறை மூலியமாவோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. டேஷ் நல்ல விஷயம். விஜயனை வந்துட்டு புகாரை ஸ்ட்ரைட்டாக முதல்வன் படம் மாதிரி ஸ்ட்ரைட்டாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு அறிவிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க பெரம்பூர் மக்களுக்கு. இன்றைக்கி பார்த்தா லான்ச் பண்ணிட்டாங்க இணையதளம் மூலம் விரைவில் செயலி அறிமுகம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். விஜயனை வந்துட்டு அந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க மறுபடியும் கரூரம் மாறக்கூடாது என்பதற்காகத்தான் வந்து இவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்துட்டு டிவிகேக்கு வந்து சேர்றாங்க. ஏடிஎம்கேலேருந்து இந்த டிவிகேக்கு வந்து சேர்றாங்கன்னா ஸோ ஹெட்டு வந்துட்டு லீடர் வந்துட்டு அதை கண்டிப்பாக போகணும், வரவேற்கணும். பட் போகல. அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஏன்னா முண்டி அடிப்பவங்க கூட்டம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அட் த சேம் டைம் வந்து இப்போ வந்து ஒரு சிஎம்மாக இருக்கார், அதனால் வந்துட்டு மக்கள் சேவையும் பார்க்கணும். அதனால் அவர் தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டார். இவங்க வந்துட்டு மெயினான லீடர்ஸ் அவர் கீழே இருக்கிற அடுத்த கட்ட லீடர்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் ஓகே ஆகிடுச்சு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனித்தனியாக வந்துட்டு விஜயனை மீட் பண்ணி பேசணும். ஸோ இவங்க எல்லாமே வந்து டிவிகேல வந்து சேர்றாங்க. டிவிகேவோட ஆல்ரெடி இருக்கிற தொண்டர்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்கே இருக்கிறவனும் வந்து இங்கே சேர்றாங்க டிவிகேல. ஃபஸ்ட்டு வந்து தனித்து நிற்கும் போது டிவிகே ஆல்ரெடி இருந்த தொண்டர்கள் ரசிகர்களாகட்டும் அவங்களுக்கு வந்துட்டு பதவிகள் கிடைக்கின்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தாங்க. அண்ணன் ஜெயிச்சார், கண்டிப்பாக நமக்கு பதவி கிடைக்கும், மக்களுக்கு சேவை பண்ணலாம், ஸோ ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை வந்து இப்போ வந்து மைனஸ் தான் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஏடிஎம்கேல வந்து நிறைய கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ பதவிகள் அவங்களும் பிரித்து கொடுக்கணும். இப்போ வந்து டிவிகேக்கு வந்து கண்டிப்பாக அடிவாங்க. டிவிகே தொண்டர்கள் வந்து வருத்தத்தில் தான் இருப்பாங்க. நான் உங்களுக்கு பதவி தரேன், எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்குமே பதவி தரேன்னு வந்து புஷ் ஆனந்த் வந்து சொல்லிடுறாரு. எங்கேருந்து கொடுப்பாரு தெரியல இருக்கிற பதவிகள்லாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு அவர் சொல்கிற ஒரே விஷயம், எங்கே ஆல்ரெடி இருக்கிற டிவிக்கு தோழமைகளோட நீங்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுங்க, தயவு செஞ்சு ஒற்றுமையாக செயல்படுங்க, சண்டை போடாதீங்க, நான் வேறு நீங்கள் வேறு, எல்லாமே நம்ம முதலமைச்சர் நம்ம தமிழ்நாடு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செயல்படுங்க அப்படின்னு பக்கவாக அறிவுறுத்துறாரு. அவர் எப்போவுமே ஒரே மாதிரி தான். ஸோ பொருளாளர் இருக்கும்போது அப்படியே தான், இப்போ அமைச்சரானாலும் அதே தான். இப்போ பொருளாளர், அமைச்சர், எம்எல்ஏ எக்ஸெட்ரா விஜயனோட ஸ்பெஷல் அவர் தான். ஸோ விஜயனோட அடுத்த ரைட் ஹேண்டு மாதிரி. ஸோ இப்போதைக்கு விஜயனோட ரைட் ஹேண்டு புஷ் ஆனந்த், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவாசன், இவங்க 2 பேர் தான் எங்கேயுமே வந்து கூட்டம் செயல்படுறாங்க. ஏன்னா கட்சி ஆரம்பித்து கூட்டணி சேரும்போது வாங்கன்னு சொன்னவங்க ஃபஸ்ட்டு புஷ் ஆல்ரெடி அவர் ஃபாலோ பண்ணிட்டு அவர் ஆதவாசன் தான் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்தார். ஸோ நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கடுத்து மற்றவங்க ஒருத்தர் உள்ள வராங்க. அப்புறம் தான் மெயினாக செங்கோட்டைக்கு போனேன். அதனால் வந்துட்டு அப்போ வராத ஆட்கள் எல்லாம் இப்போ, ஆனால் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னோம். கூட்டணிக்கு முன்னாடி கேட்குறாங்க, ஜாயின் பண்ணலான்னு சொன்னோம். எடப்பாடி ஒத்துக்கல. சரி, எலெக்ஷன் வந்து முடிவு தெரிஞ்சது, டிவிகே தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க மக்கள், வாங்க அப்ரோச் பண்ணலான்னு சொன்னால் அதுக்கும் ஒத்துக்கலை. சரி, ஆட்சி அமைக்க சப்போர்ட் பண்ணலாம், அதுக்கும் ஒத்துக்கலை. எதுக்குமே ஒத்துக்காமல் இருந்தால் எப்படி நாங்கள் செயல்பட முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே பிச்சுங்க வெளியே போயிட்டாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே காரணம், ஏடிஎம்கே தலைமை சரியில்லை. ஸோ ஆனால் அவரை மாற்றிட்டு வேறு யாருன்னா உட்கார வச்சு செயல்பட்டுருக்கலாம். இவங்க எல்லாருமே வெளியே வந்தவங்க எல்லா எம்எல்ஏக்களுமே இவ்வளோ அதிருப்தி இருக்காங்களே,
இவங்க எல்லாருமே ஒன்றா கூட்டணி சேர்ந்து நம்பிக்கையில் தீர்மானம் மாதிரி கொண்டு வந்து அவருக்கு எதிராக ஓட்டு அளிச்சு, ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆட்களை மெஜாரிட்டியான ஒரு ஆட்களை தேர்ந்தெடுத்துருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். ஏடிஎம்கே மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அது குப்பை மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு அவங்க கூட்டம் போடுறாங்க, ஏடிஎம்கே கூட்டம் கூட்டி என்ன பண்ண போகிறாங்க. ஸோ புது ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறோம், அவ்வளோதான். யாரு எடப்பாடி டெட் பாடி வந்து புது ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் சம்பாதிங்க போங்க அப்படின்ற மாதிரி விட்டாரு. எங்கள் பழைய ஆட்கள்லாம் வந்து டிவிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சம்பாதிக்க முடியலன்னா மக்கள் சேவை பண்ணலாம், அவ்வளோதான். விஜயண்ணா கூட சேர்ந்துட்டு டிவிகளை சேர்ந்ததுக்கு பலனா இது இவ்வளோ கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்கோம், அதெல்லாம் மறந்துட்டு சரி ஓகே இவ்வளோ நாளாக நம்ம கோடி ரூபாய் கொள்ளடிச்சோம், எல்லா ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை ஆகட்டும், இதுக்கப்புறம் வந்து டிவியோடு சேர்ந்து மக்கள் சேவையை பண்ணுவோம், செஞ்சு பாவங்களும் பிராய்ச்சித்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சேவை பண்ணாங்கன்னா குட். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயநகர் சப்போர்ட் பயங்கரமாயிடுச்சு, இமயமலையோட பெருசாகிடுச்சு. அசைக்கும் இந்த விஜயநகர் பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லாச்சு தோற.